as soon as possible. 当您需要帮助时，请联系乘务员。Please contact flight attendants when you need help. 女士们、先生们，感谢您的关注，祝您旅途愉快。வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாதமும் எதிர்நீச்சல் குழந்தை நடக்கிற வரையில் தள்ளி போடுவது எதிர்நீச்சல் பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல் பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர்நீச்சல் கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர்நீச்சல் கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்வது எதிர்நீச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் சரம் போரா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி புரிந்தால் என்று என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் உடலை வருத்தி நீங்க பண்ணணுமான்னு சொல்லி எங்க மதன் பாபு சாரும் சிட்டி பாபு சார் கேட்கும் பொழுது உங்க அண்ணன் தம்பி 3 பேருமே எங்க அசத்த போது யார் மேடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க. சார் நான் மேடையில போய் நிகழ்ச்சி பண்ணும் பொழுது அந்த பாட்டு முடிகிற இடத்துல அந்த புகையோட நெருப்போட சிகரெட் பிட்ட எடுத்து காப்பேன் சார். அந்த நேரத்துல மக்கள் மெய் மறந்து கைத்தட்டி ரசிப்பாங்க. மக்களுக்கு நகைச்சுவை தான் முக்கியம், எங்களுக்கு நாவின் சுவை முக்கியம் இல்லை என்று
தமிழர் மக்களுக்காக தனது சுவையிழந்த நாயேஸ் குடும்பத்துக்கு நன்றியை குறிக்கின்றேன். செல்லக்கண்ணா நீங்க சாதாரண பண்ணக்கூடாது. இது நம்ம ஊர்ல மட்டும் நிகழ்ச்சி பண்ணக்கூடியவர் கிடையாது. நீங்க விரல விட்டு நினைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெளிநாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, சமீபத்தில் குவைத், கத்தார், கிட்டத்தட்ட 7-8 வெளிநாடுகள் இங்கெல்லாம் போலான்னு ஆசைப்படுறாரு. ஆனா அங்க ஒரு பையனும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால வாலிப்பட்டி இல்ல உங்களை பத்தி ஒரு அறிமுகம். அதனால வாலிப்பட்டி, வத்தலை கொண்டு மருதுப்பட்டி நகர் வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா நீங்க போவீங்க. அடுத்த பிளைட் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இவர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு தஞ்சாவூர்ல ஐயா மாதிரி ஒரு பெரிய ஒரு வேகமா மேடைக்கு ஓடி வந்தாரு. ஓடி வந்து யாருங்க நாகேஷ் மாதிரி பண்ணது, நான் தாங்க போய் முன்னாடி இருந்தாரு. பைக்குல கையை விட்டு 2000 ரூபாய் தலை எடுத்து இவர் கையில கொடுத்தாரு. இவர் சொன்னாரு, உங்க அன்பு மட்டும் போதுங்க, எனக்கு எதுக்கு பணம்லாம் வேணாங்க, இல்ல தம்பி சும்மா வச்சுக்கங்க அப்படின்றாரு. உடனே இவரே கேட்டாரு, எதுக்குங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்க? முதல் 1000 ரூபாய் கொடுத்தே பாருங்க எங்க ஊர்ல நீங்க நிகழ்ச்சி பண்ணதுக்கு. இன்னொரு 1000 ரூபாய் எதுக்குன்னு இவரா கேட்டாரு. ஜென்மத்துக்கு எந்த மேடையில இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டாப்ல. அடிக்கு மேல அடி விழுந்தாலும் மனுஷன் இருக்கணும். சரி, அது மட்டும் இல்ல, எந்த மேடையில போனாலும் செல்லக்கண்ணு பேச மாட்டாப்ல. எந்த ஊர்ல இல்லாத சந்தோஷம் மதுரையில கிடைக்கும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அசத்த போகுது 85 கலைஞர்கள் இருக்கும். அதுல 33 பேர் எந்த ஊருக்காரங்கன்னா மதுரைக்காரங்க தான். அதற்கு காரணம் நாங்க கிடையாது. நாங்க மேடைகளை போய் நிகழ்ச்சி பண்ணும் பொழுது எங்களை கையில தட்டி உற்சாகப்படுத்திய மதுரை மண்ணில் பிறந்த அனைத்து பச்சை குழந்தைகளுக்கும் முதியோர் வரைக்கும் நன்றியை குறிக்கிட்டு 2 வார்த்தை மதுரையில பண்ணக்கூடிய சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. அதனால மதுரையில பண்றதுனால ஏதோ 2 வார்த்தை பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. மைக்கை கொடுக்கலாமா? சரி தம்பி, அது வாயை கழிச்சு வை. வாலி மைக்கு வா, வாலி மை. செல்லக்கண்ணன் நல்ல மக்கள், நல்ல கை கட்டி ரசிக்கக்கூடிய மக்கள். 2 வார்த்தை நாளும் அப்படியே அவங்க நெஞ்சில் அப்படி ஈர மாதிரி விட்டணும். சரி, மைக் போடுமா? மைக் போதுங்கயா. 2000 வார்த்தை சமம். செக் பண்ணீங்களா? தானா அடி அவர் நெஞ்சில கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. புது மைக்கு. மைக்கு பேசுறதுக்கு துப்புறது கிடையாது. பயங்கரமா பேச போறாங்க. ஓ, மிகப்பெரிய பேச்சாளர் நினைக்கிறேன். எவ்வளவு பேச போறாரோ. கை தட்டினாதான் அவர் பேசுவார். நல்லா டான்ஸ் பண்ணாரு இல்லையா? பெண்கள் நீங்கள் கை தட்டலாம். சார் கை தட்டி காமனரா பேசு. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மக்கள். என்ன பேச போறீங்க? நன்றி, வணக்கம். ஆமாவோட மாதிரி இது பண்ற சேட்டையா பாருங்க. நான் கூட 2 வார்த்தை ஏதோ பயங்கரமா பேச போறாரு நினைச்சு இதுல மைக்கு செக்அப் பண்ணி, சரி நாயேஷ் செல்லக்கனுடைய அசத்தலை தொடர்ந்து இப்ப மதுரை முத்து சார் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மேடையில் தோன்றியவங்க எல்லாம் அசத்துவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.